Shriram Life Immediate Annuity Plus பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இயர்ஸ்ல தேவையான ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை இந்த பிளானால ப்ரொவைட் பண்ண முடியுமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா தெரிஞ்சுப்போம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இமீடியட் ஆன்விட்டி பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரீமியம் இமீடியட் ஆன்விட்டி பிளான் அப்படின்றதுனால இதில் 9 ஃப்ளெக்சிபிள் ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேரண்டட் ஆன்விட்டி ரேட்ஸ் ஃபார் லைஃப் இருக்குது இதில். அண்ட் ஏதாவது டெர்மினல் இல்னஸ் இந்த மாதிரி இவெண்ட்ஸில் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸும் அவைலபிள் தான். அண்ட் சிங்கிள் லைஃப் அண்ட் ஜாயிண்ட் லைஃப் ஆப்ஷன்ஸுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது சூட்டபிளோ. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன் டோட்டல் 9 ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்விட்டியாக இருக்கட்டும், டெத் பெனிஃபிட் எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இதோட பாலிசி ப்ராஷரை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த பாலிசியோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் ஒன் டைம் ப்ரீமியம் பேமெண்ட் பிளான். லைஃப் லாங் இன்கம் உங்களுக்கு என்ஷோர் பண்றதுனால எப்படின்னா நீங்க வந்து அன்பார்ச்சுனேட்லி பாஸ் அவே ஆனாலுமே உங்க ஸ்பவுஸ்க்குமே உங்க பேமெண்ட்ஸ்ன்றது கண்டினியூ பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ லைஃப் லாங் இன்கம் இவங்க என்ஷோர் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு ஒரு லெகசி மாதிரி கூட இருக்கும். அண்ட் என்பிஎஸ் சப்ஸ்கிரைபர் தான் இருந்தீங்கன்னா ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ் வந்து என்ஹான்ஸ் ஆன்விட்டி ரேட்ஸ் மூலமா இன்சென்டிவ்ஸும் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வர ஆன்விட்டி பேமெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லி டாக்ஸபிள். அண்ட் செலக்ட் பண்ணிட்டோம் ஒரு ஆன்விட்டி ஆப்ஷன் அப்படின்னா வந்து பாலிசி ஆரம்பிச்சக்கப்புறம் மாடிஃபை பண்ண முடியாது. இந்த ஆன்விட்டி இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட் பண்ணி இல்லை. அண்ட் இந்த பாலிசியை சரண்டரும் பண்ண முடியாது எக்ஸப்ட் அண்டர் ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன்ஸ். அண்ட் லோன் எதுவுமே அவைலபிளாக இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதுவும் மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ நம்ம இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கிறதுனால இப்போ அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இந்த பாலிசியில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இன்க்ளூடிங் ரெகுலர் இன்கம், இல்லை இன்க்ரீசிங் ஆன்விட்டி, இல்லைனா ஸ்பெசிஃபைட் பீரியட்க்கு கேரண்டீட் ஆன்விட்டி, இல்லைனா ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸோட ரெகுலர் இன்கம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது ஒரு பெஸ்ட் பிளானை. ஏன்னா வந்து அந்த கேஷ் ஃப்ளோ பேட்டர்னில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது இஸ் நாட் இனஃப். ஸோ ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்காக இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நம்ம ஜஸ்ட் அசியூம் பண்ணி பார்ப்போம். ஒரு 60-year-old மேல் வந்து 10 lakh rupees இந்த பாலிசியில் சிங்கிள் ப்ரீமியம் பேமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 85 years அசியூம் பண்ணிட்டு அப்புறம் ஆப்ஷன் 2 அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறான்னு வச்சுப்போம். ஆப்ஷன் 2ன்றது ஆன்விட்டி ஃபார் with the return of purchase price on death or terminal illness. இதுக்கு annual annuity 63,530 வருது. இப்போ பர்ச்சேஸ் பிரைஸ் 85 ஏஜ்ல ரிட்டர்ன் ஆனாலுமே இந்த கேஷ் ஃப்ளோக்கு நீங்கள் IRR பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி கால்குலேட் பண்ணீங்கன்னா 6.25% வருது. இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இப்போ மார்க்கெட்டில் இருக்க மற்ற டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். அடிஷ்னலி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாக்டனாக இருக்கிறதுனால அதுவும் சரண்டர் ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வேரியண்ட்டில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அதுவுமே நீங்கள் எந்த இயர் சூஸ் டிஸ்கண்டினியூ பண்ண நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அது சரண்டரும் அவைலபிளாக இல்லையான்னு சொல்ல முடியும். அண்ட் இந்த ரைசிங் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஃபிக்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இதில் வர ஃபிக்ஸட் இன்கம் ஓவர் டைம் நம்மளுக்கு இன்சஃபிஷியண்டாக இருக்க சான்ஸ் இருக்குது, லீடிங் டு பொட்டன்ஷியல் ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ். ஸோ ஒரு லோவர் ரிட்டர்ன் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் டு ஃபண்ட்ஸ் இந்த ரெண்டத்தோட காம்பினேஷன் இருக்கிற இந்த பாலிசி கண்டிப்பாக ஒரு மேஜர் ட்ராபேக் தான் இந்த பாலிசிக்கு இது. ஸோ இது நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற ஃபிக்ஸட் இன்கம் ஆப்ஷன்ஸை இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம், ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ மார்க்கெட்டில் இருக்க இந்த ஆப்ஷன்ஸ் இந்த பாலிசியை கம்பேர் பண்ணால் ஹையர் ரிட்டர்ன்ஸ் இல்லை கிரேட்டர் லிக்விடிட்டி கொடுக்க முடியுமான்றதுக்காக இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் SCSS இருக்குது. இதில் 8.2% per annum ரிட்டர்ன் நீங்கள் வந்து கொடுக்குது. ஸோ அதுவும் ரிட்டையரீஸ்க்கு அவங்களோட கார்பஸ் இன்வெஸ்ட் பண்ணி ரெகுலர் இன்கம் ரிசீவ் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். இல்லைனா பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் FDயில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் 7 to 8% per annum இருக்குது. அடிஷ்னல் சீனியர் சிட்டிசன்ஸ்னால் 25 basis pointsமே அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை வந்து எய்தர் அக்யூமுலேட் பண்ணலாம் இல்லை ரெகுலர் பே அவுட்டாகவே ரிசீவ் பண்ணலாம். இப்போ RBI ஃப்ளோட்டிங் ரேட் பவுண்டில் கரண்ட்லி அது வந்து 8.05% per annum ஈல் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் செமி ஆனுவலி பே பண்ணுறாங்க. ஸோ இந்த பாண்ட்ஸ்மே பார்த்தீங்கன்னா 7 year லாக்இன் இருக்குது. பட் அதுக்கப்புறமா அவங்க வந்து ஃப்ரீயாக வித்ட்ரா பண்ணலாம். அண்ட் இயர்லியாக பண்ணாலுமே சின்ன ஒரு பெனால்ட்டியோட சீனியர் சிட்டிசன்ஸ் வித்ட்ரா பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸில் அவங்க ஸ்டெடி இன்கம் கிடைக்குது, ஆனாலுமே அவங்க இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட் பண்ணலை. ஸோ இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட் பண்ணி நம்ம ரிட்டையர்மெண்ட் கார்பஸும்
லாஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டி இன்கார்பரேட் பண்ணுறது ரொம்ப எசென்ஷியல். ஸோ பீரியாடிக்லி நம்ம போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணோன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் நம்ம கார்பஸ் நம்மளோட ஓவர் டைம் க்ரோ ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்காக பார்க்க போகிறோம். அதே 10 lakhsல எப்படி ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பார்ப்போமா? ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் இப்போ 10 lakhs ஒரு 60%, அதாவது 6 lakhs ஈக்விட்டி வெல்த் கிரியேஷனுக்கு அலோகேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 40% 4 lakhs டெப்க்கு ஜென்ரேட்டிங் ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம அலோகேட் பண்ணுறோம். அப்போது 12% ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் அசியூம் பண்ணிக்கலாம், டெப்டில் 6% ரிட்டர்ன்ஸ் அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் டெப் போர்ஷன் எவ்ரி 5 years ஈக்விட்டியிலேருந்து தான் நம்ம ரெப்ளனிஷ் பண்ணுறோம். அப்போது ஆனுவல் விட்ராவல் இப்போ ஸ்ரீராம் பாலிசியில் இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங் இனிஷியலாக எவ்வளோ விட்ராவல் பண்ணுவோம், 63,530 தான் நம்ம ஃபிக்ஸடாக பண்ணுவோம். பட் இதில் இனிஷியல் விட்ராவல் இந்த மாதிரி நம்ம அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி விட்ரா பண்ணோம்னா தென் எவ்ரி 5 years இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக இருக்கிற மாதிரி நம்மளும் 6%க்கு விட்ராவலை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அப்பான் டெத் அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் நாமினிக்கு ரிட்டர்ன் ஆகும். அண்ட் விட்ராவல்ஸ் இந்த பிளானுக்கு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் அட் ஏஜ் 85 உங்கள் கார்பஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதை விட 17 lakhs வரைக்கும் க்ரோ ஆகியிருக்கும். ஸோ இது 10 lakhs விட அதிகமானது தான். ஸோ இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் இதே 10 lakhs நம்ம ஸ்ரீராமில் பண்ணுவோம், அதே 10 lakhs தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த 17 lakhs க்ரோ ஆகியிருக்கும். 871ல் ஈக்விட்டி போர்ஷன் ஃபுல்லாகவே நீங்கள் டெப்பில் ஒரு மோர் கன்சர்வேட்டிவ் அப்ரோச்காக தான் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். இது நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இவ்வளோ ஒரு கம்ப்ளீட் ஷிஃப்ட் டெப்க்கு பண்ணாலுமே உங்களோட கார்பஸ் உங்கள் லைஃப் டைம் பியாண்ட் லாஸ்டிங்காக இருக்கும். இன் சம்மரி இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் கிடைக்குது, ஃபுல் லிக்விடிட்டி கிடைக்குது, அண்ட் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இந்த அட்வான்டேஜ் தான் நம்ம ஸ்ரீராம் பாலிசியில் இல்லை. அப்போ ஃபைனல் வேர்டிக் தான் என்ன, ஸ்ரீராம் லைஃப் இமீடியட் ஆன்விட்டி ப்ளஸ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இப்போது இதில் நம்ம ஒரு லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணோன்னா ரெகுலர் இன்கம் ப்ரொவைட் பண்ணுன்றது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எஸ்பெஷலி ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சர்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஆன்விட்டின்றது இதில் கிடைக்கிறது இயர்லி இயர்ஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டில் மேபி சஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். பட் கிராஜுவலி இன்ஃப்ளேஷனால் அதோட வேல்யூ லூஸ் ஆகி இதோட பர்ச்சேசிங் ப்ரைஸை ஓவர் டைம் இது எரோட் பண்ணிடும். இன்னொரு கீ ட்ராபேக் இந்த பிளானோட லாக்கிங் மெக்கானிசம் தான். ஏன்னா நம்மளோட ஃபண்ட்ஸ்க்கு ஒரு லேக் ஆஃப் ஆக்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டியை லிமிட் பண்ணுது. அண்ட் ஐஆர்ஆர் அனலைசிஸில் இந்த ஃபிக்ஸட் இன்கம் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா ஒரு லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் நீட்க்கு அடிக்குவேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாதுன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த லிமிட்டேஷன்ஸ் தான் இந்த பிளானோட சூட்டபிலிட்டியை கொஸ்டின் பண்ண வைக்குது. ஸோ இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கிறதுனால இந்த பாலிசியை நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் ஒரு க்ரூஷியல் பார்ட். அண்ட் எல்லாருக்குமே ஒன்று செட் ஆகும். ஒரு ஆன்விட்டி பிளான் இல்லை இதே மாதிரி பென்ஷன் பிளான் எல்லாரோடைய யூனிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு சூட்டபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆன்விட்டி இல்லை பென்ஷன் பிளான்ஸ் தான் ஆப் பண்ணுறது பதிலாக எந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் பெட்டர் ஸ்டெடி இன்கம், லிக்விடிட்டி, ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். அண்ட் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் வேணும்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி எக்ஸாம்பிளில் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டி இன்கார்பரேட் பண்ணுறது எசென்ஷியல். இந்த அப்ரோச் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸை உங்கள் லைஃப் டைமே அவுட்லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரைசிங் காஸ்ட் அப்போ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கிற மாதிரியும் என்ஷோர் பண்ணும். ஸோ இந்த அப்ரோச்சை நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.